ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் மதிடெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எது போக போகிறோம்னா, போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஸ்பெரி பை 5 வந்து நம்ம பை பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூட் பண்ணுறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே, ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நம்ம இந்த ராஸ்பெரி பை வந்து எப்படி பூட் பண்ணி இதில் வந்து எப்படி இதை ஒயர்லெஸ்ஸாக நம்ம லேப்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ நம்ம வந்து கேஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் புது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வச்சுருக்க மாடல் வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பை 5 8GB ரேம் மாடலு. சொல்லப்போனால் லேட்டஸ்ட் மாடல். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்னா நம்ம இதை பூட் பண்ணுறதுக்கு தேவைன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படுது. லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் ஒரு பிசி ஒன்று தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டி கார்டு ஒன்று. நான் வந்து 32GB எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இது 32GB. பார்த்திங்கன்னா இது வந்து A1. ஓகேவா? கிளாஸ் 10. இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 10 இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும், ரீட் ரைட் ஸ்பீடு நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் கிளாஸ் 10 எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோடம் தான் இது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டி கார்டு ரீடராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்கிட்ட வேறு எஸ்டி கார்டு ரீடர் இல்லாதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கார்டு போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து எஸ்டி கார்டை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லேப்டாப்பில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மெமரி கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு ராஸ்பெரி ஓஎஸை வந்து பூட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ராஸ்பெரி பை இமேஜர் தேவைப்படுது. அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ராஸ்பெரி பை இமேஜர் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் நம்மளுக்கு இருக்குது. நம்ம வந்து ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம ராஸ்பெரி பை இமேஜர் வந்து டவுன்லோட் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எட்ஜ் ப்ரௌசரில் போய்ட்டேன். ராஸ்பெரி பை இமேஜர்னு போட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பையோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ அது உள்ளே போயிட்டிங்கன்னா மேலே சாஃப்ட்வேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் ஆப்ஷனில் போனீங்கன்னா கீழே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்டோஸ் வச்சிங்கன்னா விண்டோஸு, மேக் ஓஎஸ், உபுண்டு எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் வந்து விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, நம்மளுக்கு இந்த இமேஜர் வந்து டவுன்லோட் ஆகட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? இமேஜர்னு சொல்லி இருக்கும். நம்மளுக்கு பக்கத்தில் வந்து வெர்ஷன் இருக்கும். ஓகேவா? இதை நம்ம ஓப்பன் பண்ணி நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அந்த மாதிரி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஃபினிஷ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி தான் நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டி கார்டு ரீடரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நான் இன்சர்ட் ஆகிடுச்சான்னு பார்க்குறேன். 1 மினிட். ஓகே, இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட போர்டு வந்து எந்த வெர்ஷன் பார்க்கணும். எந்த வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பை 5. ஓகேவா? அதை வந்து கொடுத்துக்கிறேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கேட்கும். நான் நார்மலாக சஜஸ்ட் பண்ணுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை ஓஎஸ் 64 பைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேம் 4GB ரேம் மாடலுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக ரன் ஆகும். அது கீழே உங்களுக்கு லைட் ஓஎஸ் வேணும்னா உங்களுக்கு இந்த அதர்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஓஎஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இது டெஸ்க்டாப் வெர்ஷன். ஓகேவா? நம்ம நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டோரேஜை கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி Ctrl+Shift+X கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயினானது இதில் தான் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து டிஸ்பிளேவோ கீபோர்டோ இல்லை மவுஸோ எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது மூலயமா ஒயர்லெஸ்ஸாக கண்ட்ரோல் பண்ண போகிறோம் நம்ம ராஸ்பெரி பையை. ஸோ அதுக்கான செட்டப் தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்ஹெச்ங்கிறது வந்து எனபிளில் இருக்காது. நான் ஏற்கனவே கொடுத்துருந்ததுனால அப்படி இருக்குது. இது வந்து ஹோஸ்ட் நேம் வந்து ராஸ்பெரி பைன்னு கொடுத்துக்கிறேன். அதில் நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பை கீழையும் பைன்னு கொடுத்துக்கிறேன்.
அது உங்களோட இஷ்டம், நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? பைன்னு வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃபை, நீங்கள் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுறீங்களா உங்கள் மொபைல்லையோ இல்லைன்னா வேற ஒரு டிவைஸில் வந்து ஹாட்ஸ்பாட் வச்சுருக்கீங்கன்னா, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறீங்கன்னா அதோட எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்ட் அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். நான் வந்து பை ராஸ்பெரி பை அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் எதுக்காக இப்படி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம டிஃபால்ட்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் நம்ம எந்த டிவைஸில் நம்ம கனெக்ட் பண்ணணுமோ அந்த டிவைஸில் போயிட்டு பை ராஸ்பெரி பைன்னு நம்ம எஸ்எஸ்ஐடியும் பாஸ்வேர்டையும் மாற்றிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? பார்த்துக்கோங்க, நம்ம எல்லாத்துமே கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் எஸ்எஸ்ஹெச் கொடுத்துக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்ஹெச் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எனேபிள் எஸ்எஸ்ஹெச் கொடுத்துருங்க. இப்போ வந்து சேவ் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ திரும்பவும் கேட்கும் எடிட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சேவ். இப்போ வந்து எஸ் கொடுத்துட்றேன். எஸ். இப்போ வந்து முக்கியமாக இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஓகே, அது சும்மா காமிக்கும், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ வந்து ரைட்டிங் ஆகிட்டு இருக்கு. உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதில் ரைட்டிங் ஸ்பீடு இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா உங்கள் ஸ்பீடாகும், இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். ஓகேவா? எனக்கு வந்து நல்லா இன்டர்நெட் ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து எனக்கு நல்லா ஸ்பீடாக ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா செட்டப்புமே இங்கேயே பண்ணியிருக்கோம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம். இது எதுவுமே நம்ம இந்த செட்டப் எதுவுமே பண்ணலைன்னா நீங்கள் வந்து ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ணி, ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸ் கனெக்ட் பண்ணி நீங்களாக வந்து உள்ளே போய் நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அதை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பூட்டிங் ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகுற மாதிரி நம்ம வந்து இப்போ செட் பண்ணிடுவோம். ஓகேவா? எல்லா பூட்டிங்குமே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். நீங்கள் அந்த எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு எந்த டிவைஸில் கொடுத்துட்டு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியிருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அதில் கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? அந்த ஐபி அட்ரஸை வந்து எடுத்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் எப்படின்னு நான் அடுத்த ப்ராசஸ் சொல்கிறேன். ஓகே, ஓகே, கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகியே போகுது. ஓகே, ரைட்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெரிஃபைங் தான் ஆகுது. வெரிஃபை எதுக்காகனா நம்மளுக்கு எல்லா ஃபைலும் இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு செக் பண்ணோம். அது நமக்கு தேவையில்லை. ஸோ கேன்சல் வெரிஃபை கொடுத்துக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு சேஃபாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேவா? ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எஸ்டி கார்டை எடுத்து நம்ம ராஸ்பெரி பையில் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் எஸ்டி கார்டை எடுத்து ராஸ்பெரி பையில் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஸ்பெரி பை ஓஎஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து மொபைலோ இல்லை நீங்கள் எந்த ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டு வந்து பை ராஸ்பெரி பை. ஓகேவா? இந்த இதை வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பிசியை வந்து நீங்கள் அதே நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ராஸ்பெரி பையும் அதே நெட்ஒர்க்கில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ரெண்டுமே ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். நீங்கள் டிஸ்பிளே வந்து கேஷ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்கணும், இல்லைனா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 சாஃப்ட்வேர் தேவைப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிரி ஐபி ஸ்கேனர்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் எல்லாத்துக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் சொன்னால் நேரம் ஆகிடும். ஸோ பார்த்துக்கோங்க, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
எல்லாமே நார்மலாக சிம்பிளான ப்ராசஸ் தான், பெரிய சாஃப்ட்வேர்லாம் கிடையாது, சின்ன சாஃப்ட்வேர் தான் ஓகேவா. 2-3 MB இப்போ அதிகபட்சம் பண்ணால் 100 MB போகும், எல்லா சாஃப்ட்வேரும் சேர்த்து ஓகேவா. ஸோ இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்கணும். ஆங்கிரி ஐபி ஸ்கேனர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புட்டிங்கிற சாஃப்ட்வேர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயர்லெஸ்ஸாக நம்ம டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஓகேவா. ராஸ்பெரி பையோட டெர்மினல் வந்து இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் விஎன்சி வியூவர்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஓகேவா. ரியல் விஎன்சி வியூவர். இந்த சாஃப்ட்வேர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்பிளே வந்து இதில் கொண்டு வரதுக்கு ஓகேவா. இப்போ வந்து நம்ம இதோட ஐபி அட்ரஸ் வந்து எடுக்கணும். இப்போ இந்த ஐபி அட்ரஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால இதோட டிஸ்பிளே வந்து கொண்டு வர முடியும். ஏன்னு கேட்டிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட்டி சாஃப்ட்வேர் மூலியமாக தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட ஐபி அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஐபி அட்ரஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும் ஓகேவா. இப்போ அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும்னா ஆங்கிரி ஐபி ஸ்கேனர் ஓகேவா. மற்ற சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது, நீங்கள் இது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், நீங்கள் மற்ற சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ வந்து இதில் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்ல, ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து எல்லா ஐபி அட்ரஸும் ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் பண்ணும்போது எந்த ஐபி அட்ரஸில் வந்து டிவைசஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது, மற்ற இதில் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது, எல்லாமே கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸ்கேன் ஆகி முடியும் ஓகேவா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டாட் இருக்குது எல்லாமே இன்ஆக்டிவ், ப்ளூ கலர் எல்லாமே ஆக்டிவ். ஆக்டிவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை எடுத்து காப்பி பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ஓகேவா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோஸ்ட் நேம் சிட்டுன்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிட்டுங்கிறது வந்து இந்த டிவைஸ் ஓகேவா, நம்மளோட பிசி. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் ப்ளூ கலர் டாட்டில் இருக்கும், இது வந்து ஆக்டிவில் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஸ்பெரி பை ஓகேவா. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ஐபி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஐபி கிடையாது, அது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து காமிக்கும் ஓகேவா. இப்போ வந்து நம்மளோட புட்டி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஐபி ஸ்கேனர் தேவையில்ல, இதுக்கு மேலே அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ வந்து இந்த ஹோஸ்ட் நேம் ஆர் ஐபி அட்ரஸ்ன்றதுக்காக பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்எஸ்ஹெச்சில் இருக்கணும், ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பை, லாகின் யூசர் ஐடியும் பை தான், பாஸ்வேர்டும் பை தான். நம்ம கொடுத்தது நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்துக்கோங்க ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ராஸ்பெரி பை வந்து நம்மளோட பிசியில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் வந்து நம்ம யூஐயை வந்து கொண்டு வரல, நம்ம வந்து அதோட டெர்மினலை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம். இதில் நீங்கள் என்னென்ன கமெண்ட் அடிக்கிறீங்களோ அது எல்லாமே நம்ம ராஸ்பெரி பையில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அவ்வளோதான் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேவை வந்து நம்ம லைவாக வந்து கேஷ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணணும்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஒரு கோடு தான் டைப் பண்ணணும். சூடோ வந்து ரூட் ஆக்சஸ் வாங்கிறதுக்காக சூடோ ராஸ்பை /config என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். நான் திரும்ப கொடுத்துக்கிறேன் ஃபுல் ஸ்க்ரீனில் வரணுங்கிறது ஓகே. நம்மளுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்ஃபேஸஸ் ஆப்ஷன்ஸ்னு 3ஆக இருக்கும், அது உள்ளே போய்க்கணும். அதுக்கு வந்து நம்ம அப் ஏரோ டவுன் ஏரோ யூஸ் பண்ணி போய்க்கலாம். போயிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஎன்சின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. அதில் போயிடுங்க. என்ட்ரு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு டேப் 1 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வேலை இருக்குது ஓகே. நம்ம இந்த டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் போயிடுங்க ஓகேவா. டிஸ்பிளே ஆப்ஷன்ஸில் விஎன்சி ரெசல்யூஷன் போயிடுங்க. விஎன்சி ரெசல்யூஷன் போயிட்டு நீங்கள் வந்து இந்த 1280 × 720 கொடுத்துருங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும். நீங்கள் வந்து சில இது வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மானிட்டர் வந்து ஃபுல்லாக வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட்டாக இருக்குது பாருங்க 1920 × 1080 இருக்கிறதுல அதை வந்து கொடுத்துருங்க. நம்ம நார்மலாக பேசிக் யூஸுக்கு வந்து இது போதும் ஓகேவா. இப்போ வந்து செலக்ட் கொடுத்துங்க. டேப் 1 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் போயிடும். அதில் என்ட்ரு கொடுத்துங்க. ஓகே. திரும்பவும் டேப் கொடுத்து செலக்ட் இல்லை, திரும்பவும் இன்னொரு
டேப் அழுத்தி ஃபினிஷ் போயிடுங்க. இப்போ வந்து ரீபூட் பண்ணணும்னு கேட்கும். என்டர் கொடுத்துருங்க, ரீபூட் ஆகிடும். ஓகே கொடுத்துட்றேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பூட்டி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்கள் மொபைல்லையே மற்ற எதில் நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறீங்களோ அதில் போய் பாருங்கள். அந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அதே ஐபி அட்ரஸ் எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. என் மொபைலில் பார்த்துட்ருக்கேன். நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேவா? இதில் வந்து ஐபி அட்ரஸ் வந்து இதில் போட்டுறேன். ஓகேவா? ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்து பை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சு நம்மளுக்கு ரீபூட் ஆகிடுச்சு. ராஸ்பெரி பை 5 மாடலுங்கிறதுனால 8 GB ரேம் வேறு ஸ்பீடாக ஆகிடுச்சு. ஓகேவா? ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மறந்துடாதீங்க, இந்த லேப்டாப்பும் ராஸ்பெரி பையும் ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? ஒரே ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கணும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெர்மினல் வந்து தேவையில்லை. நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது தேவை, இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட VNC வியூவர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஐபி அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஓகே, நம்மளோட ஐபி அட்ரஸில் போயிட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் நான் இந்த மாதிரி இதே பாஸ்வேர்டு வந்து நான் பல டைம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து கேட்கல. அதுவே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது இது எல்லாமே நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருந்த ஐபி அட்ரஸ்ஸு. ஸோ எனக்கு வந்து அதிகமாக காட்டுது. உங்களுக்கு வந்து ஒன்று மட்டும் தான் வரும் நீங்கள் அந்த ஐபி அட்ரஸ் கொடுக்கும்போது. ஸோ அதை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. SSID பாஸ்வேர்டு கேட்கும், யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அதில் நீங்கள் வச்ச யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் வந்து பைன்னு வச்சேன். நீங்கள் எதை வச்சிங்களோ அதை கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ வந்து கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் உள்ள வந்துடும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒய்ஃபை மூலயமா ஒயர்லெஸ் மூலயமா கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? நீங்கள் ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சம் காம்பனன்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து ஒயர்லெஸ்ஸாக எப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இதில் வந்து நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாமே கீழே வரும். எனக்கு கொஞ்சம் மறைக்கிது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போடுறதுனால. அப்டேட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஷோ அப்டேட்ஸ் எல்லாமே இதை காமிக்கும். ஓகேவா? நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுமே இதில் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் லாகிங்காக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ராஸ்பெரி பையில் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஸ்க்ரீன் டெஸ்டிங் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எந்த மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு இதே ப்ராசஸ் தான். ஓகேவா? உங்களுக்கு ப்ராசஸ் மாறாது. நீங்கள் அந்த போர்டு மாடல் செலக்ட் பண்ணுறப்போ மட்டும் ராஸ்பெரி பை 5ஆ 4ஆ 3ஆ இல்லை ராஸ்பெரி பை 0வா அந்த மாதிரி கொடுத்துருங்க. கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக கேட்கலாம். கேட்கறது என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்டை நீங்கள் குரூப்பில் வேணாலும் கேட்கலாம், இல்லை எனக்கு டிஎம் வேணாலும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்கள் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஆலில் போட்டால் தான் நான் போடக்கூடிய அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.